1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். மக்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சாங்க. இந்தியன் 2 வந்து அந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கா? மக்கள் அத இந்தியன் 2 எப்படி ரிசீவ் பண்றாங்க? தியேட்டர் நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் நல்லா இருந்தது, ஏசியும் நல்லா ஃபீல் ஆச்சு, பாப்கார்ன் எல்லாமே நல்லா இருந்தது. மற்றபடி தாத்தா வந்தாரு, கதற விட்டாரு, நன்றி வணக்கம். வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப நாளா வெயிட் பண்ணி இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்தியன் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களால் இயக்கப்பட்டு கமல்ஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் 2 படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியன் 2 படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு மேம். இது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெளியாகி இருக்க படம். இந்தியன் 1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். மக்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சாங்க. இந்தியன் 1 இந்தியன் 2 வந்து அந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கா? மக்கள் அதை இந்தியன் 2 எப்படி ரிசீவ் பண்றாங்க? தியேட்டர் நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் நல்லா இருந்தது, ஏசியும் நல்லா ஃபீல் ஆச்சு, மக்களும் நல்லா கை தட்டினாங்க, பாப்கார்ன் எல்லாமே நல்லா இருந்தது. மற்றபடி தாத்தா வந்தார், கதற விட்டார், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து பார்த்த ஒரு இந்தியன் 2 அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்தியன் 1ல் ரொம்ப அழகாக அதை வந்து அந்த கதையையும் அந்த நடிப்பையும் அந்த மேக்கப்பையும் ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. அதே ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அதை விட இன்னும் தாண்டி ஒரு கதை வந்திருக்கணும், அந்த கதை போக்கு இருக்கணும். அப்படியா அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம். அவங்களுடைய ரசிகர்களுக்கு இவரை கமலை பார்த்த உடனே ஒரு பெரிய விசில் அடிக்கிறது அது எல்லாமே இருக்குது. திரை நாயகன் அப்புறம் நிஜ நாயகனாக வருவார் அப்படின்லாம் அவங்களுடைய நம்பிக்கை அதெல்லாம். ஆனால் ஒரு சாமானியனாக ஒரு படத்திற்காகவே பார்க்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கதற விட்டுருக்கு. அப்படி தான் நம்ம ஒரே வார்த்தையில் வந்து சொல்லணும். மற்றபடி வேறு அதனுடைய அந்த சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் அந்த காட்சி அமைப்பு, பல்வேறு நாடுகளினுடைய அழகியல் அம்சங்களை கொண்டு வந்து சேர்க்கறது, இதெல்லாம் சரி. ஆனால் கதையை என்னங்க பண்ணீங்க? கதையை எப்படிங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்க? நீங்கள் யாருக்கு வந்து கருத்து சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இது வரைக்கும் நமக்கு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. உலக நாயகன் கமல் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டங்க. அவருடைய நடிப்பெல்லாம் பார்க்கணுமே. நீங்கள் 3ஆம் பிறையில் எடுத்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு அற்புதமாக இருக்கும். அடுத்தது வந்து சலங்கை ஒளியிலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. எந்த கதாபாத்திரம் எடுக்கிறோமோ அது வந்து நெகட்டிவ் ரோலோ பாசிட்டிவ் ரோலோ சின்ன ரோலோ பெரிய ரோலோ அதெல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் மாற்றுத்திறனாளியாக பார்வையற்றவராக கூட வந்திருக்கிறார். எவ்வளோ அழகாக அந்த நடிப்பை வந்து கொண்டு வருவார் அப்படின்றதுக்கு நம்ம அவரை பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கும். இந்த படத்தில் அது இருக்கா? அவர் பாவம் நடித்து தான் இருக்கார். ஆனால் முகத்தில் அந்த மாதிரியான ஒரு மேக்கப்பை போட்டு அதை தாண்டி நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் கமல் அப்படின்றவர் ஒரு டான்ஸர், கமல் அப்படின்றவர் ஒரு நடிப்பு ராட்சசன். அந்த மாதிரி இருக்கிறவரை இப்படி காட்டிட்டாங்களே. இப்போ நீங்கள் இந்தியன் 1ல் கூட பார்த்தீங்கன்னா 2 கமல்லாம் வந்துட்டு கமலுக்கு வந்துட்டு காதல் இளவரசன்னு பேர். அவர் அந்த இளமை ததும்ப அந்த காதல் ததும்ப வந்து வந்திருப்பார். நீங்கள் அதே படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லனாக வந்திருப்பார். அவருக்கு வந்து ஒரு பாடல் காட்சின்னு சொல்லும்போது இளமை இதோ அப்படின்னு சகலகலா வல்லவனுடைய பாட்டை தான் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு கமலுக்கு வந்து அந்த இளமை துள்ளல், ஒரு காதல் ரசம் அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது எல்லாமே மிஸ்ஸிங்க. கதையே மிஸ்ஸிங் அப்படின்னும் போது இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? ஒரே ஒரு லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா, ஊழலுக்கு எதிரான ஒரு படம், ஊழலுக்கு எதிரான படமாக தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதை முழுமையாக சொன்னாரா? சொல்லலை. யாரெல்லாம் ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அரசியல் பணிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க மட்டும்தான் காரணமா? அரசு அதிகாரிகள் தான் அதை செய்கிறாங்களா? அப்போ அவங்க செய்ய தூண்டினவங்க யார்? அவங்க செஞ்சால் மறுபடியும் வெளியில் வர்றதுக்கு காரணமானவங்க யார்? அந்த இடத்தையெல்லாம் கோட்டை விட்டுட்டார். ஒரு மரம்னு எடுக்கிறோம், அந்த மரத்தினுடைய கிளைகளை பற்றி பேசுகிறாரே தவிர அந்த மரத்தினுடைய வேர்களை பற்றி பேசினாரா? இப்போது ஊழல் நிறைஞ்ச இந்த ஒரு இந்தியாவுக்குள்ள அப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒருவர் வேணும் அப்படின்னு இளைஞர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இளைஞர்கள் நினைக்கும் பொழுது அவங்க யாரை வந்து தேர்வாக பார்க்குறாங்கன்னா தாத்தாவை தான்.
இந்தியன் தாத்தாவை தான். அதனால் மறுபடியும் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹேஷ்டேக் மாதிரி எல்லாம் போடுறாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோ பேக் அப்படின்னு சொல்கிறாங்க அதே இளைஞர் கூட்டமே. ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது தான் அந்த முழு கதையே. அப்போது வாங்கன்னு சொன்னதுக்கு நடுவுலையும் போங்கன்னு சொல்கிறதுக்கு நடுவுலையும் என்ன இருக்குது அப்படின்றது தான். ஒருவேளை இந்தியன் 3ல் அதுக்கான காரணங்களை சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டவங்க ஏன் வந்து போங்க போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே பண்ணலை. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி அவங்க போங்கன்னு சொன்னதில் ஒரு பெரிய கோபம் இருக்கே தவிர மற்றபடி கதைகளை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் போங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுனாலே அப்போ அது சக்ஸஸ் தானே. அதுதான் அவங்க அந்த எமோஷன்ஸை தான் கடத்த பார்க்குறாங்க. அந்த எமோஷன் கடத்திட்டாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் தானே. போங்கன்னு சொல்லி படத்தில் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது நமக்கு எந்த காரணத்துக்காக போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சுயநலத்துக்காக. நீங்கள் வந்து ஒரு சைக்கோ, நீங்கள் உங்களுடைய மகனையே வந்து கொன்று போட்ட ஒரு சைக்கோ, அப்போ எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் வந்துட்டு நீங்கள் அழிச்சிட்டீங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்தியன் 1லையும் அதான் சொல்லியிருப்பார். ஊழல் என்பது குடும்பத்திலிருந்தே களையப்படணும். அதுக்காக தான் தன்னுடைய மகனையே அவர் வந்து இது சாவை கொடுத்துருப்பார். அப்போது 2வது இந்தியன் 2லையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஊழல் அப்படின்றது வெளியில் மட்டும் கிடையாது, அது வந்து குடும்பத்திலேருந்தே இருக்கலாம், இருந்தால் அதை வந்து நீங்கள் வெளியில் சொல்கிறதுக்கான தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தொடங்குது. அப்படி தொடங்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே அந்த 4 பேர் சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர், ஜெகன், அவங்க 4 பேரும் வந்து நண்பர்களாக அவங்க வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு அதன் வழியாக சமூக விழிப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. முதல் காட்சியே எப்படி இருக்கும்னா ஒரு சாதாரண ஒருத்தன், அவனுக்கு அவசரம், சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசரம், அவன் அதனால் தெரு ஓரங்களில் வந்து போயிட்டுருப்பான். போகும்போது அவன் பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளத்தில் தண்ணி இருக்கும், நல்ல அழுக்கு தண்ணி, மழை தண்ணியா அந்த தண்ணியா போன தண்ணியா என்னன்னு தெரியல. அப்போது இந்த பார்க்கிங் டாக்ஸில் இருக்கிற ஒருத்தர் அதில் வரும்பொழுது ஜெகன் அந்த தண்ணியில் அந்த பைக்கை விட்டு அந்த தண்ணி வந்து அவர் மேலே தெரிக்கும். ஏய் பார்த்து போடா அப்படின்னு சொல்லும்போது நீ பாத்ரூமில் போடா அப்படின்னு சொல்லி தொடங்குது. ஓ, ரொம்ப சமூக விழிப்புணர்வை பேசுகிறாங்க போல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம படத்துக்குள்ளே போகிறோம். அப்படி பார்த்தா அதை பற்றி பேசினவங்க இன்னொருத்தங்க பண்ணும்போது இது தப்பு அப்படின்னு பேசினவங்க இப்போ தங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பாதிப்பு வருது அப்படின்ன உடனே கோ பேக் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படின்னா அப்போ ஊழலை வந்து இவங்க நியாயப்படுத்துகிறாங்களா? ஊழல் வந்து நீங்கள் ஒழிக்க முடியாது, அதனால் அது வந்துட்டு பாதிப்பு இல்லாமல் ஊழல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்களா? என்னன்னு புரியல. அப்போது சித்தார்த் வந்து தன்னுடைய அப்பா ஊழல் செய்கிறார், அவர் வந்து ஒரு நேர்மையான இந்த வருவாய்த்துறை அதில் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்களோ போய் பிடிக்கிற மாதிரியான ஒரு அதிகாரி முதல்ல அப்படி தான் காட்டுறாங்க. அப்புறமா தான் அவர் வந்துட்டு ஒரு ஊழல்வாதி, அதாவது சின்ன லெவலில் ஊழல் பண்ணுறவங்களையெல்லாம் போட்டு விட்டுட்டு பெரிய லெவலில் ஊழல் பண்ணுறவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு வெளியில் விட்டுறார் அப்படின்ற ஒரு கதையாக வந்து அதை கொண்டு வராங்க. அப்போ அவரை வந்து வெளியில் அதுக்கான எவிடன்ஸை எல்லாம் திரட்டி நீங்கள் இப்போ காவலில் வந்துட்டு அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டு போகும்போது அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவங்களுடைய மனைவி வந்து தூக்கு போட்டு இறக்குற மாதிரி ஒரு காட்சி. இதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த ஒரு இழப்பை வச்சுக்கிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய அந்த தாத்தாவை, இந்தியன் 2 தாத்தா கமலஹாசனை மறுபடியும் நீங்கள் கோ பேக் அப்படின்னு ஊரே சேர்ந்து கோ பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சிகள். அப்போ ஊரே ஊழலை ஏற்றுச்சிட்டுன்னு சொல்ல வர்றாரா? அப்போ ஊரே வந்து ஊழலை ஏற்றுக்குச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஏங்க படம் எடுத்தீங்க? அதான் ஊரே ஊழலை ஏற்றுக்குச்சுல்ல, அப்புறம் நீங்கள் படம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் சங்கர் அப்படின்றவர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர். அவர் வந்து அறிவியலை வந்து சரியாக பயன்படுத்தக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏதாவது ஒரு கருத்தை வந்துட்டு ரொம்ப புதுமையான முறையில் வந்து சொல்லக்கூடியவர் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் அந்நியனும் அந்த படத்தில் நமக்கு அப்படியே ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, கந்தசாமியும் அந்த படத்தில் நமக்கு ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த படத்தை எடுத்தார்? சொல்லாததை சொன்னா தானே.
காதல் வந்து ரொம்ப பழசான ஒரு விஷயம். ஆனால் அந்த காதலை எப்படி சொல்கிறீங்க அதை வச்சு தான் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ நீங்கள் ஊழல் அப்படின்றது இந்த உலகத்தில் வந்து மலிஞ்சு போயிருக்கு. அப்போ அதை நீங்கள் களை எடுக்கிறதுக்கு சொல்லக்கூடிய புதுமையான முறை என்ன, அதானே நம்ம கேட்குறோம். ஆனால் இவங்க மறுபடியும் வந்துட்டு ஊழலை ஒழிக்கிறதுக்காக வந்த தாத்தாவையே மறுபடியும் நீங்கள் கோ பேக் அப்படின்னு சொல்கிறது என்னாலலாம் ஏற்றுக்கவே முடியல. அதுலேயும் கமலை போயிட்டு தாத்தா தாத்தான்றீங்க, எனக்கு ஓங்கி பலார்னு ஒரு அற விடலாமான்னு இருக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கமல் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், அவங்கெல்லாம் உன்னுடைய இது, அதாவது இவங்க ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க பாருங்க, எவ்வளவு வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள போயிட்டு ஊரெல்லாம் தாத்தா தாத்தான்றாங்க. ஐயோப்பா, என் காதில் அதெல்லாம் கேட்கவே முடியல. இருக்கட்டும், தாத்தாவாக தான் இருக்கட்டும். ஆனாலும் அதை வந்துட்டு நம்மளால் ஒரு இதுவாக ஒரு சாமானியனாக ஒரு திரையில் நமக்கு பிடிச்ச ஒரு நடிகரை பார்க்கும்போது நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி வந்து சில குளறுபடிகளை வந்து அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, இந்த ஃபஸ்ட்டு சீன் சொல்கிறப்போ நீ போய் பாத்ரூமில் போடா அப்படிங்கிற மாதிரியான டயலாக்ஸாக இருக்கட்டும், எலெக்ஷன் இஸ் நாட் அ சேஞ்ச், எலெக்ஷன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரியான சில வரிகள்லாம் இருந்துச்சு. டயலாக்ஸ் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த மாதிரியெல்லாம் நிறைய டயலாக்ஸ் இருக்குதா இல்லை படத்தில் எப்படிமா? இது அதே மாதிரி தான் ஒரு விவேக் அவர்கள் வந்துட்டு ஒரு போர்ட்டர் மாதிரியான அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய் வைப்பார். அப்போ வந்து கையில் காசு கொடுப்பாரு. காசு கொடுத்த உடனே இது என்ன நக்கலா அப்படின்னு கேட்டால், இல்லை இது நிக்கல் அப்படின்னு. அந்த மாதிரி சில வசனங்கள் வந்து ரசிக்க வைக்கக்கூடியதாக தான் இருக்குது அதில் இன்னும். ஆனால் அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள்லேயே வாரிசு அரசியல் இருக்கும், சிபிஐலே வாரிசு அப்படின்ற மாதிரியான ஜோக்ஸ் கூட அது வசனத்திலேயே வந்து ஒரு காமெடியோட நக்கலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியானலாம் வரவேற்கிறதுக்கு தானே? வரவேற்கதான். ஆனால் வந்துட்டு அழுத்தமான வசனங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாரிசு அரசியல், அந்த மாதிரி வாரிசு சிபிஐயா, இதை யாரை தாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் யாரை தாக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களோட ஸ்லாங் மூலமாக அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை தான் சொல்ல வராங்க. அவங்க எந்த மாதிரியான லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அந்த ஒரு வட்டார வழக்கில் மூலமாகவே அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது அதில். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அரசியலை இவங்க வந்து கொச்சப்படுத்துகிறாங்களா? அடுத்தது இலவசங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை ரொம்பவே கொச்சப்படுத்துகிறாங்க. மக்களை கொச்சப்படுத்துறதுக்கு இவங்க யார்? இலவசங்கள் அது யாருக்கான இலவசங்கள்? எவன் வீட்டு பணத்தை வந்து எவன் கொடுத்துட்ருக்குறான்? நம்ம தான் வரி கட்டுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம தான் இந்த மாநிலத்தினுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுறோம். நம்முடைய பணம் தான் அது தேவைப்படுறவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமையாக அல்லது ஒரு சலுகையாக அது போய் சேருது. அதை போயிட்டு வந்து காட்சிப்படுத்தும் போது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எல்லாம் பேசவே கூடாது, நீ எதுக்கு இதை பற்றி கேட்குற அப்படின்னு ஒரு டைலாக். நீ வந்துட்டு இலவசத்தை வாங்கிட்டு இருக்கே, அப்புறம் நீ எப்படி பேசலாம்? அதாவது நாய்க்கு வந்துட்டு ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ரொட்டி துண்டோ போட்டால் அது வந்துட்டு வாலாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் வந்து இது கொடுக்குது. இதுலேயும் இன்னும் என்ன ஒரு சின்ன அரசியல் இருக்குது, நுட்பமான அரசியல் அப்படின்னு சொன்னால், ஃபேன் காட்டினாங்க, மிக்சி காட்டினாங்க, கிரைண்டர் காட்டினாங்க, டிவியை காட்டல. முக்கியமான ஒன்று டிவியை வந்து காட்டவே இல்லை. உண்மையிலேயே டிவி கொடுத்தவங்க யார், எந்த திராவிட கட்சின்றது நமக்கு தெரியும். அந்த டிவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுயமரியாதையை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்குறோம். டிவி அப்படின்றது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது. ஒரு காலகட்டங்களில் டிவி வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இல்லை, யாரோ ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் இருக்கும். அந்த வீடுகளுக்கு போகணும், ஒரு படமோ அல்லது ஒளியமோ பார்க்கணும் அப்படின்னா அங்கே போகணுன்னா இந்த மாதிரி நபர்களை மட்டும்தான் உள்ளே விடுவேன், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வெளியில இருந்து தான் பார்க்கணும். சரி, அவங்க அப்படி உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா போகும்போது விளக்கு மாற எடுத்து கூட்டி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. அப்போது நம்ம உட்கார்ந்த இடத்த நாமளே சுத்தப்படுத்திட்டு வரணுமே அப்படின்றது தன்மானத்துக்கு எவ்வளோ இழுக்கேடு, எவ்வளோ அவமானம் இல்லையா? அந்த சூழலில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டி வந்துட்டு எல்லா வீடுகளுக்கும் இருக்கணும் அப்படின்னு திராவிட கட்சி நினச்சிது. அதை வந்துட்டு இவங்க கொச்சப்படுத்துறாங்க. அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டரு, ஃபேனெல்லாம் காமிச்சாங்க. அப்போது டிவியே காட்டலை. அப்போது இவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு திராவிட கட்சியை மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ நீங்கள் சொன்ன அந்த டிவி கொடுத்த திராவிட கட்சி அவங்க அட்டாக் பண்ணல இல்லையா? அப்போ வாரிசு அரசியலில் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அது இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே அந்த மாதிரி அந்த வாரிசு அரசியலை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு தலைவனுடைய பிள்ளைகள் அதே ஒரு தகுதியோடையும் திறமையோடையும் இருக்கும்பொழுது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை?
இல்லையா? மக்கள் வந்து ஏத்துக்கல அப்படின்னா தான் நீங்க அதை பத்தி யோசிக்கணும். மக்களே வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கான். இல்ல எனக்கான தலைவன் இவன் தான், எனக்கான தலைவி இவ தான் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது நீங்க ஏன் அதை வாரிசு அரசியலா சொல்றீங்க? அது ஒரு திறமையாளன். அப்போ அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு திறமையோ அல்லது மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலையோ வேற அப்படின்றது தானே. வேற யாரும் திறமையானவர்கள் வந்து இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தானே அங்க கமல் அவர்களுமே கொஸ்டின் கேட்குற மாதிரியான டைலாக் தானே இருக்கும். திறமை இருந்தா வந்து தானங்க ஆகும். கத்திரிக்காய் முத்துனா கடத்திருக்கு தானே வரும். அந்த மாதிரி திறமை இருந்தா இந்நேரம் வந்து தானே இருக்கணும். மக்கள் எப்படி அந்த மாதிரி விட்டுருவாங்களா? ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல ஒருத்தரை விட்டுலாங்க, தவறுதலா விட்டுடலாம். ஆனா எல்லா காலகட்டங்களிலுமே தவறுதலா விடுவாங்களா? நீங்க வந்து இப்போ சினிமா துறைகள்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இயக்குனர் அவருடைய மகனை வந்து நடிகனா அறிமுகப்படுத்துவார். அந்த நடிகனுக்கு திறமை இருந்தா தான் நீடிக்க முடியுமே தவிர, இவர் இயக்குனருடைய மகன் அப்படின்றதுனாலேயே அவரால அந்த துறையில நிக்கவே முடியாது. அதுதானே இது இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். திறமையற்றவர்கள் வந்து திறமையா இருந்துமே வந்து அங்க வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்ல, அதுதான் சொல்ல வராங்க. வாய்ப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைச்சிராது. ஏற்கனவே கொஞ்சம் அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்குது. அதை தானே சொல்ல வராங்க. இருக்கு. அப்போ மத்தவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நம்ம பொத்தாம் பொதுவா பேசிட முடியாது. ஏன்னா பல்வேறு, அதாவது இந்த ஒரு தொகுதிக்குள்ள இருக்கிறவங்க, ஊராட்சிக்குள்ள, இடைக்குள்ள அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேற வேற தளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பேசும்போது கூட இந்த 4 கட்சியை தாண்டி வேற என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும், அப்போ முழுக்க முழுக்க ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலையே வந்து இவங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுல வந்து இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயேன்னு சொல்றப்போ, பாபி சிம்ஹா அவர்கள் வந்து நான் கூட தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிதான் வந்து இவரு வந்து ஊழல்வாதிகளை வந்து கொலை செய்ய போறாரு. தாத்தா வந்த உடனே இங்க உள்ளவங்கள தான் வந்து பாப்பாரு பாருங்க, அப்படின்னு நீங்களும் பார்த்தா, தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது கமல் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இங்க உள்ளவங்கள தான் வந்து கேட்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா ஹி இஸ் கோயிங் பியாண்ட் தி லிமிட்ஸ். அதாவது தமிழ்நாட்டையும் தாண்டி நார்த் இந்தியா வரைக்கும் போய் ஊழல்வாதிகளை கொலை செய்யற மாதிரி இதுல காமிச்சிருப்பாங்க. அப்போ நீங்க இதை எப்படி தமிழ்நாட்டு அளவுல மட்டும்தான் சொல்றாங்கன்னு எப்படி? இது பேன் இண்டியா படம் இல்லையா? அப்போ எல்லாரையும் ஈர்க்கணும்னா அவங்களுக்கான காம்போனன்ட்ஸ் வந்து அதுல இருக்கணும். அதுலயும் குஜராத்ல நடக்கக்கூடிய ஒரு கல்யாணமா ஒண்ணு வச்சிருப்பாங்க ஆமா, பாருங்க. ஆமா. ஐயோ பா, பயங்கரமா அப்படியே அந்த நகை வைக்கக்கூடிய அந்த அறை, பொக்கிஷ அறை அப்படின்னு இன்னைக்கு நம்ம தங்கமான ஒரு பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. தங்கத்தாலேயே இழைச்சி செஞ்ச மாதிரியே இருக்கும். அதுலயும் அந்த கழிப்பறைய கூட வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து தங்கத்துல செஞ்சிருக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கும் பாருங்க. அப்பா, அதெல்லாம் ரொம்ப உச்சம். அப்போ வசதி படைத்தவன் இன்னொருத்தனுடைய சாப்பாட்டுல மண்ணள்ளி கொட்டிட்டு அவனுடைய சாப்பாட்டையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கான செல்வத்தையும் சேர்த்து ஒண்ணா பதுக்கி வச்சிருக்கிறத அந்த காட்சி வந்து ரொம்ப அழகா வந்து நமக்கு கொடுக்குது. அந்த மாதிரியான நபர்களை பார்த்து பார்த்து இவர் வந்துட்டு நம்ம இந்தியன் 2ல கமலஹாசன் வந்து வேட்டையாடும் போது ஒரு முறையை வந்து கையாளுறார், வர்மக்கலை அப்படின்னு. வர்மக்கலை வந்து நமக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் அதை கையாண்டுட்டு அவர் பேசுகிறார் பாருங்களேன், அப்பா, கிட்டத்தட்ட நம்ம ஏதோ வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கிறோமா அப்படின்ற மாதிரியான ஃபீலை கொடுத்துருச்சு. அவ்வளோ நீண்ட 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 வசனங்கள். நான் ஏன், நீ என்ன பண்ண, அங்கே என்னாச்சு, உன்னை எப்படி பண்ண போகிறேன், உன்னை என்ன தெரியுமா, அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவரே கொள்ற மாதிரியான. வா, இது முடியவே இல்லை, தாங்கவே முடியல. எதுக்கு இந்த படத்தை வந்து 3 மணி நேரத்துக்கு வந்து ஓட்டினாங்க அப்படின்றது தெரியல. நம்ம இது பத்மபூஷன் வந்துட்டு கமலஹாசன் அவர்களை வந்து இந்த அளவுக்கு அவருடைய படம் அப்படின்னு சொன்னால், அதுவும் ரொம்ப எதிர்பார்ப்போட போன படத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு இழுத்து நீர்த்து போக வச்சுட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. இன்னும் கூட சரியான இடத்துல வெட்டு போட்டு நல்லா கிறிஸ்பாக நல்லா சுருக்கமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கதைகளில் வந்து அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும். இப்போ நீங்கள் வர்மக்கலை பற்றி சொன்னீங்க மேம். வர்மக்கலை வந்து சொல்கிறப்போ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் என்ன என்ன ஏது அவர் என்ன பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அந்த வர்மக்கலையை வந்து ஒவ்வொரு தப்பு பண்ணுறவங்க மேலேயுமே அவர் இந்தியன் 1லையும் சரி இப்போவும் சரி அந்த கலையை வந்து அவர் தேர்ச்சி பெற்று அதெல்லாம் பண்ணுறாரு. அந்த வர்மக்கலை மூலமாக முதல்ல ஒருத்தரை வந்து ஊழல்வாதின்னு சொல்லி வேற ஒரு நாட்டில் கொலை செய்கிறாரு. அந்த கொலையில் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரே ஒரு நரம்பை மட்டும் தூண்டி விட்டு தன்னை வந்து பெண்ணாக பாவிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இது வந்து பார்க்குறப்போ ஒரு அவங்கள கேலி செய்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அதில் வருது இல்லையா? அதாவது இயக்குனர் தன்னுடைய மனசில் இருந்த வக்கரத்தை எல்லாம் இங்கே கொட்டிட்டாருன்னு தான் தெரியுது. ஏன்னா இந்த 3ஆம் பாலினத்தவர் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக இன்றைக்கி நம்ம நிறைய நம்முடைய அரசாங்கம், மக்கள் எல்லாருக்கும் ஓரளவு வந்து விழிப்புணர்வு வந்து அவங்கள வந்துட்டு நல்லபடியாக நடத்தணும் அப்படின்ற உணர்வு வந்து வந்தாச்சு.
அது வந்ததுக்கு அப்புறமா கூட மறுபடியும் நீங்கள் வந்து பழைய இடத்துக்கு போங்க, பழையபடிக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆணை வந்துட்டு ஒரு பெண்ணாக மாத்தி அதுக்கப்புறம் கொலை செய்யற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்றதே தெரியல. அப்போ ஒரு ஆண் வந்துட்டு பல பெண்களோட போகும்பொழுது அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? நீ ஆணா இருந்தனால தானே இத்தனை பெண்களை தேடுற, நீ பெண்ணா மாறிட்டனா அப்போ இந்த மாதிரி தேட மாட்டேன் இல்லையா? அப்போ ஒரு பெண் ஆணினுடைய ஒரு பாலியல் குற்றம் செய்ததற்கான ஏற்ற தண்டனையாக இவங்க இதை சித்தரிக்கிறாங்களா? அப்போ அவங்களையெல்லாம் 3ஆம் பாலினமாக மாற்றணும்னு சொல்கிறாங்களா? அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போது சங்கர் அவர்களுக்கு 3ஆம் பாலினத்தை பற்றி என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது? இப்போ 3ஆம் பாலினத்தவர் குறிப்பாக அவங்க வந்து ஆண்கள் வந்து பெண்ணாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆணுக்கு வந்து மனைவியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய வாழ்நாள் லட்சியமாகவே ஒரு ஒரு அவ்வளோ ஒரு விருப்பம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவரை வந்துட்டு 3ஆம் பாலினமாக மாற்றிருக்கீங்கன்னா அப்போ அவர் இன்னொரு ஆணை தேடி போவாரா? என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. அப்போது அந்த 3ஆம் பாலினமாக மாறி அவங்கள கொன்னோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த நபருக்கான அவமானமா? அதை கமல் அவர்கள் ஒரு படத்தோட கதாநாயகனை வச்சு அதை செய்ய வர்றது வந்து எப்படி அதுதான் இவருடைய அவ்வளோ பெரிய வக்கரம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு அதாவது இலவசங்களை வந்து கொச்சப்படுத்துறாரு, இப்போ 3ஆம் பாலினத்தை வந்து கொச்சப்படுத்துறாரு. இவ்வளவுக்கு மத்தியிலையும் அரசியல் தலைவர்களையோ அல்லது அவங்களுக்கு வந்து துணை போகக்கூடியவர்களையோ யாரையாவது பற்றி பேசுனாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ யாருக்காக இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க? பொதுமக்களா? இவ்வளோ ஊழலில் போய் இறங்கியிருக்கிறான், பொதுமக்கள் தான் தினமும் போயிட்டு அங்கங்கே வந்துட்டு கையில் வந்து காசை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானா? எவ்வளோ மோசமான போக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த சித்தார்த்துடைய அப்பா ஆகட்டும், பவானி அவங்களுடைய அம்மாவாகட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பணத்தை வந்து கையாடல் பண்ணுறாங்க, ஊழலில் வந்து லஞ்சமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வீட்டை பார்த்தாலோ அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தாலோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்போ அந்த பணத்தை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இவர் மனோபாலாவது தான் வாங்கின பணத்தை வந்துட்டு அடிக்கடி வெளிநாடுகளில் போயிட்டு அவர் நல்ல ஜல்சாவாக இருந்துட்டு வர்றாரு. சரி பரவாயில்ல, அதை கூட ஏற்றுக்க முடியுது. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது அதான் அவங்க சொன்னாங்களே மேம், பிரியா பவானி சங்கர் அவங்களோட ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், உன்னோட கல்யாணத்தை நாங்கள் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டயலாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க பதுக்கி வச்சிருக்கலாம், அப்படி இருக்கலாம் இல்லையா? இல்லை, அதில் கொஞ்சமாவது எடுத்து பயன்படுத்த மாட்டாங்களா? அதுவும் தெரியல. சமுத்திரக்கனி அவர்களுடைய வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பெருசாக ஒன்றும் ஆடம்பரமாலாம் இல்லை. ஒரு பக்கம் இவர் அந்த குஜராத்தில் இந்த கிரானைட் ஊழல்வாதி, அவர் பார்த்தீங்கன்னா வீடையே தங்கமாக வச்சிருக்கிறாரு. இவங்க என்னடானா அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன எப்படி இதை வந்து சமன்படுத்துகிறாரு அப்படின்றதே தெரியல. ஓரளவாவது இப்போ ஓரளவு வசதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடைகளில், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எல்லாத்துலேயும் அது பிரதிபலிக்கும் இல்லையா? ஏன்னா இவங்க வந்து ஊழல் செஞ்சு எடுத்த பணம், உழைச்சி சம்பாதிச்சாங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும். ஊழலில் சம்பாதிச்ச பணம் அப்படி எப்படி வேணாலும் செலவு பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடம் வந்து ஒரு சின்னதாக வந்து நமக்கு இடிக்குது. அப்போ நீங்கள் யாரை வந்து பேசுகிறீங்க? அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மட்டும் பேசுகிறீங்க இல்லையா? அப்போ அந்த அதிகாரிகளுக்கு துணை போனவங்களை பற்றி ஏன் பேசாமலேயே இருக்கீங்க? அங்கேயே ஒரு கள்ள மௌனம் ஏன் உங்களுக்கு இருக்குது? அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா? இந்த படம் வெளியில் வருமோ வராதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கா? பயம் இருக்கிறவங்கெல்லாம் இதை பற்றி பேசலாமாங்க? அப்போ உங்கள் படத்தின் மேலே எந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து பார்க்க முடியும்? நீங்கள் என்ன நியாயத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறைந்த நடிகர்கள், மக்கள் மனதில் இடம்பெற்ற நடிகர்கள்னு சொல்கிறப்போ விவேக் அவர்கள், மாரிமுத்து, மனோபால் அவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மறுபடியும் திரையில் பார்க்குறப்போ அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்க? திரையில் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மனசுக்கு இதமாக இருந்தது. சரி இவங்கெல்லாம் இருக்கும்போது இதை பண்ணியிருக்காங்க போல இருக்கு, இல்லை இவங்கள மறுபடியும் ஏஐ வச்சு வாய்ஸ் வந்து மாரிமுத்து அவர்களுக்கெல்லாம் வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா இவங்க நடிகர் விவேக் அவர்களே கூட அவர் தானா இல்லையா? ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு சுறுசுறுப்பாக அப்படி வந்து இயங்கக்கூடிய ஒரு சாமிங்காக வந்து பண்ணக்கூடியவர். அவர் ஏதோ ஒரு அமைதியாக ஏதோ ஒரு ஆழ்கடலில் வந்துட்டு ஒரு அமைதி நிலவும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவருடைய ரியாக்ஷன் எல்லாமே இருந்தது. அவரை முகத்தில் காட்டக்கூடிய அந்த ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன்லாவே வந்துட்டு வேற மாதிரியா இருக்கும். இங்கே என்னமோ கொஞ்சம் அது மிஸ் ஆன மாதிரி இருக்குது. அவர் ஏதோ கொஞ்சம் வெயிட்டு போட்ட மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஒவ்வாமை இருந்துகிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, அதை தாண்டி அவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு கொஞ்சம் நல்லா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இவர் விவேக் வந்து பாபி சிம்ஹாவோட உதவியாளராக இருந்து அவர் பேசும்போதெல்லாம் நமக்கு அப்படியே
அந்நியன் தான். பிரகாஷ் ராஜும் விவேக்கும் அவர்கள் பேசுகிற மாதிரியே மறுபடியும் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் வந்துட்டு அதில் இருக்குது. அதனால் பாபி சிம்ஹா பெரும்பாலும் வில்லனாக வரக்கூடியவரை வந்துட்டு ஒரு நல்ல நேர்மையான சொல்லிக்கலாமான்னு தெரியல, ஒரு நல்ல போலீஸ் இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு தோணுதுன்னா, தோற்றம் தான் அதுல பெருசா காமிச்சிருந்தாங்க, வித்தியாசமாவும் இருந்தது. பெரும்பாலும் ரவுடிகள் தான் அந்த மாதிரி வந்துட்டு கழுத்துல எல்லாம் போட்டுட்டு வர்ற மாதிரி நம்ம திரைப்படங்களில் பார்த்தது வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் அந்த மாதிரிலாம் தெரியாது. ரவுடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுமா அப்படின்றதும் எனக்கு தெரியலை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து கழுத்து நிறைய அவ்வளோ போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வர்றது அப்படின்றது கொஞ்சம் ஒவ்வாமையாகவே தெரிஞ்சுது. என்னடா இது இப்படி இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்தியன் 3ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மேம். ஏன்னா அதுக்கு கண்டினியூவேஷன் அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். அவர் ஏன்னா அதில் வந்து ஒரு ஒரு வெறும் காட்சி பொருள் மாதிரி தான் அவரை காமிச்சாங்க. அப்பப்போ எஸ்ஜே சூர்யா வந்து போகிற மாதிரியான காட்சிகள் தான் இருக்கும். ஆமாம். என்ன இவர் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சொல்லும்போது நான் மறுபடியும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போது இதில் இந்தியன் 3ல் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஜே சூர்யாவோட ஒரு சம்பவம் இருக்குது போல இருக்குது. அப்போ அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்காக தான் இதை வந்துட்டு ரொம்ப லைட்டாக வந்து எடுத்துகிட்டு வராங்களான்னு. இப்போ இது வரைக்கும் எமோஷ்னலாக பெருசாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது வந்து மக்களோட கனெக்ட் ஆகணும். நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஓவியம் வரைகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நடனமாக இருந்தாலும் சரி, அது வந்து மக்களோட அந்த மைண்ட் செட்டோட அது கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி இது ஏதாவது கனெக்ட் ஆச்சா? வெறும்னே இன்னைக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டலும் லைட் ஆகிடுச்சு, காதலும் லைட் ஆகிடுச்சு, பாடல்களும் லைட் ஆகிடுச்சு. குறைந்தபட்சம் அந்த கதையாவது நீங்கள் ஏதாவது ஒரு சென்டிமெண்டலாக டச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு சொன்னால் ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஒரு காட்சியை ரொம்ப பதற வச்சுது எல்லாரையுமே. ஒரு பெண் தன்னுடைய ஆசிரியர் பணிக்காக வந்துட்டு அவங்க விண்ணப்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க தகுதியும் இருக்குது, ஆனால் லஞ்சம் கொடுக்கணும். அதுலேயும் பல லட்சங்களாக லஞ்சம். அது நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. அதை ரொம்ப அழகாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஆசிரியர் பணிகள் இல்லை அரசு பணிகளுக்கு வரவங்க எந்த அளவுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே முடியாதவங்க அந்த பெண் வந்து சொல்லும்போது, அப்பாவினுடைய மருத்துவ செலவுக்காக வச்சுருந்த பணத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நெருடலாக இருந்தது. ரொம்ப நம்மளை வந்து தவிக்க விட்டுச்சு, பதற விடக்கூடிய காட்சிகளாக வந்து அது அமைஞ்சுது. அந்த மாதிரியான ஒரு நபர் தனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவ மேலேயே நீ வந்து பொய்யான சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துட்ட அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவ மேலேயே போட்டு போலீஸ்காரங்க அவளை தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சி. அப்போ தான் அந்த பெண் வந்துட்டு மேலே இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதாக அந்த காட்சி அமைப்பு வந்து இருக்குது. இப்போ இது ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை உண்மையிலேயே சமூகத்தில் ஏற்படுத்தணும். இதை வச்சு இந்த சமூகம் திருந்திருக்கணும். அப்படின்ற போகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா காட்சி அப்படியே வெளிநாடுகளுக்கு போய் அங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஒரு நபர் மோசமான ஊழல் செஞ்சதுனால அவரை வந்துட்டு 3ஆம் பாலினமாக மாற்றி கொள்ளக்கூடிய அந்த காட்சியில் வரக்கூடிய ஒரு பாடலோட போகுது. ஆமாம், அது கொஞ்சம் ஒரு கனமான ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கணும். நீங்கள் மக்கள் வந்து சிந்திக்கிறதுக்கு, ரசிகர்கள் வந்து அதை யோசித்து பார்க்குறதுக்கு அந்த நேரம் இல்லாமல் சட்டுன்னு அந்த பக்கம் போனது ஒரு பெரிய மைனஸாக வந்து நான் பார்க்குறேன். என்ன இந்த படத்துலேயே முழுக்க பார்க்கும் பொழுது பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில மட்டும்தான் வந்தன. இப்போ இந்த பாடல் காட்சி இருக்கு இல்லையா, மறுபடியும் இதில் வந்து பெண்களை ரொம்ப ஆபாசமாக சித்தரித்து அப்படியான ஒரு பாடல் காட்சியை தான் நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம், ஐட்டம் சாங்கு அந்த மாதிரியான ஒரு பாடலாக வந்து அது வந்திருக்கு. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த நபர், அந்த தொழிலதிபர் என்பவர் கிட்டத்தட்ட அவர் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அநேகமாக விஜய் மல்லையா அப்படின்றது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவர் இங்கே வந்துட்டு வங்கிகளில் எவ்வளவோ கடனை வாங்கிட்டு
கொஞ்சம் கூட திருப்பி கட்டாமல் அப்படியே இந்த நாட்டை விட்டு ஓடி வெளிநாடுகளில் இன்னும் கூட ஜல்சாவாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத தான் வந்து அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் பெண்களை இவ்வளோ இதுவாக சித்தரிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. யார் பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து இந்தியன் 1 படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாரு. இதில் வந்து அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மானோட இடத்தை வந்து அனிருத் அவர்கள் இதில் பூர்த்தி செஞ்சிருக்காரா? இதில் வந்து மியூசிக் எப்படி இருக்கு மேம்? இந்தியன் 1ல் அந்த தீம் மியூசிக் இருக்கு இல்லையா, அதைத்தான் மறுபடியும் இங்கே போட்டு போட்டு கொஞ்சம் ஜனங்களை வந்துட்டு உட்கார வச்சுருக்குறாங்க. அதுலேயும் படத்தில் வேற கமலஹாசன் அவர்களே சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த ஊழல் வந்துட்டு யார் எதிர்க்கணும் அப்படின்னா 40 வயசு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வேணாம். அப்போது அனிருத்துடைய இசையும் அந்த நிலமையில தான் போகுது போல இருக்குது. அப்போது 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான், இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் இந்த இசையை வந்து கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் தான் வந்து எனக்கு கிடைக்குது. அப்போது இந்த இசையும் வந்துட்டு பெருசாக வந்து எடுபடலை. ரஹ்மான் அவர்களினுடைய இசை இந்தியன் 1ல் வரக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குது. அதுலேயும் உன் கண்ணால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம்னு பச்சை கிளிகள் தோளோடு, அந்த மாதிரியான உணர்வு ரீதியான ஒரு பாடலும் இதில் இல்லை. இவர் வெளிநாட்டில் இருந்து இந்தியன் வராரு, தாத்தா வராருன்னு ஒரு பாட்டு. ஐயோ தாத்தான்னு சொல்லிடாதீங்க, அவர் கம்பேக் அப்படின்னு சொல்லும்போது அவர் வர்றதுக்கான ஒரு பாட்டை போடுறாங்க. பெரும்பாலும் ஹீரோ என்ட்ரிக்கு ஒரு சாங் அப்படின்ற மாதிரி அந்த சாங்கில் கூட நம்மளை அப்படியே கதற விட்டுருக்காங்க. வரான் 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 கதற விட்றான் 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு அவ்வளோ ஜனங்க, கிட்டத்தட்ட 5000 பேர்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோ ஜனங்களை போட்டு அப்படி கதற விட்டுருக்காங்க. எனக்கு அதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, அந்த பாட்டு கடைசியாக முடியும் போது எல்லாருக்கும் சிவப்பு சட்டை போட்டிருப்பாங்க. அப்பாடி, ஒரு சிவப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது உடைமையாக வந்துட்டு நான் அதை பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்காது போட்டவங்களுக்கு. எனக்கு பார்க்கும்போது ஒரு சிவப்பு அப்படின்றது பொது உடைமை அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, மணி ஹெய்ஸ்ட்னு ஒரு சீரிஸ் உண்டு. அதில் வந்து எல்லாருமே திருடர்கள் எல்லாருமே வந்து சிவப்பு கலரில் ஒரே மாதிரியான ஆடையை போட்டுட்டு வந்து பண்ணுவாங்க. அதை மொத்தமாக பார்க்குறப்போ மணி ஹெய்ஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு காட்சி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பொது உடைமைன்னு ஒரு தோற்றம் வந்ததுனால எனக்கு அப்படி தோணுச்சுன்னு பதிவு பண்ணுறேன். சிவப்பு வந்து ஒரு அடர்த்தி மிகுந்தது அந்த நிறத்துக்கு. அதனால தான் நம்ம சிக்னலில் கூட நிற்கணும் அப்படின்னா சிவப்பு போடுறோம். அபாயம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிவப்பு போடுவோம். அது வந்துட்டு நம்மளை கொஞ்ச நேரம் அப்படியே நின்று உற்று பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிறம். மன அமைதியை கொடுக்கறதும் அதுதான். அதனால் இவங்க சிவப்பு கொள்கை கொண்டவர்கள்லாம் அந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கிறது அப்படின்றது அதனுடைய பின்னணி தான் பார்க்குறோம். அதனால் இந்த இடத்துல அந்த பாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலாக நான் அதை தான் பார்த்தேன். ஏன்னா திடீர்னு பார்த்தா இவர் மாதிரியே இந்தியனுடைய 2 மாதிரியே வந்துட்டு அவருடைய வேஷ்டி சட்டை போட்டு வர்றது, இல்லை வந்துட்டு நேதாஜி மாதிரி அந்த பேண்ட் ஷர்ட் அந்த இதை போட்டுட்டு இது போற கால உடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வர்றது, இந்த மாதிரி அது வந்து சங்கர் அவர்களோட ஒரு டச் தானே மேம். ஏன்னா ஐ படம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு பாட்டு வரும், அதுலேயும் நிறைய பேரை வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இது அவரோட ஒரு டச் அப்படின்றது தெரிய வந்துச்சு அந்த பாட்டு மூலமாக. இது ஒன்று தான் அவரோட டச்சு. மற்றபடி வேற எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்றது தான் நம்மளுடைய ஆதங்கம். இவர் வந்துட்டு எடுக்கவே லாய்க்கு இல்லை, இவர் எடுக்கவே கூடாது, இவரெல்லாம் ஏன் எடுத்தார் அப்படின்லாம் கேட்கல. கொஞ்சம் இன்னும் கவனம் கொடுத்துருக்கலாமே. நீங்கள் வந்து காட்சி அமைப்புகளில், பிரம்மாண்டங்களில், செலவு செய்யறதுல எல்லாத்துலேயும் கொடுக்குறீங்க, நிறைய கொடுக்குறீங்க, மேக்கப்லலாம் அவ்வளோ கொடுக்குறீங்க. ஆனால் கதைகளில் இன்னும் எடுத்துகிட்டு போகிறதுல நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்களே தவிர அதனுடைய வேற கொஞ்சமாவது நீங்கள் காட்டினீங்களா? யார் மேலே கோவப்படணும், மக்கள் வந்து எந்த இடத்துல இருந்து திருந்தணும், வீடுகளில் இருந்து ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னவரையே வந்து நீங்கள் அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சிங்கன்னா அப்போ ஊழலை ஒழிக்காதீங்கடா, ஊழல் இருக்கட்டும் தானே சொல்ல வரீங்க. இந்த இடத்துலலாம் வந்து கவனம் செலுத்தி இருக்கணும். அது ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்காக நான் பார்க்குறேன். மற்றபடி ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்த அந்த கதை அப்படின்றது ரொம்பவே வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுத்துடுச்சு. கடைசியான ஒரு கேள்வி மேம், என்னதுன்னா சித்தார்த் அவர்கள், பிரியா பவானி சங்கர் அப்படின்னு பல பேர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. தில்லி கணேஷ் அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க. இவங்களோட நடிப்பெல்லாம் படத்தில் எப்படி இருந்துச்சு? பாபி சிம்ஹா போன்ற பல பிரபலங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? இவங்களுடைய நடிப்பெல்லாம் ஓகே தான். எனக்கு கமலை தான் என்னால், ஏன்னா கமலினுடைய நடிப்பு அப்படின்றது ரொம்ப அழகியல், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவருடைய இத்தனை வருஷம் பயணம்,
அவருடைய இளமையிலேருந்தே, அவருடைய குழந்தையிலேருந்தே அவருடைய இதை வந்து நடிப்பை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த ஹெவியான மேக்கப்பால் ஆனா அது மேக்கப் தேவைதானே மேம்? ஏன்னா வந்து அவருக்கு இந்த படத்துப்படி பார்த்தீங்கன்னா 100க்கு மேல வயசு. அப்போ அந்த வயசு அந்த தோற்றம் வந்து இருந்தா தானே அது மக்களுக்கு போய் கன்வே ஆகும். ஏன்னா நம்ம லாஜிக்கலா அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். இந்தியன் 1லயே அவருக்கு அவ்வளோ வயசாச்சு. இந்தியன் 2ல வந்து இப்போ வயசானா தானே அவருக்கு எப்படி பார்த்தாலும் கதைப்படி அவருக்கு வந்து வயசான ஒரு ஆள் தான். அப்போ அந்த மேக்கப்ல தானே அவர் அப்படி கொண்டு வர முடியும். கொண்டு வரணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கலாம். இந்தியன் 2ல ஓரளவு அவருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கம். அவருக்கு வந்து பெரிய ஹேரெல்லாம் விட்டு ஒரு மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இப்போது இதில் வந்து சித்தார்த் அவர்களை வந்து ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மேலே வரைக்கும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். படம் தொடங்கி அப்போ அவ்வளோ நேரம் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்த ஒரு நபருக்கு, ஒரு நடிகருக்கு அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னு தெரியல. இவர் சித்தார்த் வந்து சமூக ரீதியான படங்கள் எல்லாம் நடிக்க தொடங்கிட்டார். அப்போ அவருக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஊடக நண்பராக வந்து அவர் வராரு. இப்போ ஊடக நண்பராக இப்போ இந்த பெண் வந்து குதிச்சு இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு நியாயம் கேட்கணும் அப்படின்னு போகிறாங்க இல்லையா. அப்படி அந்த போராட்டம் நடத்தும் பொழுது காவல்துறை இவங்களெல்லாம் அடித்து தூக்கிட்டு போகுது. சித்தார்த்தை வந்துட்டு அடித்து தூக்கிட்டு போகும்பொழுது பத்திரிகை துறையெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. கடைசியாக அவங்களுடைய காதலி வந்து ஜாமீன் எடுத்து மீட்டுட்டு போகிறதா வந்து கதை வந்து வருது. பெண் வந்தாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அதை தாண்டி அப்போ பத்திரிகை சுதந்திரம் என்ன, அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் அவ்வளோதானா, சாக வேண்டியது தானா, அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது அப்படின்னா, அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் யாரும் வராதீங்கன்னு சொல்கிறாரா என்ன, எதுக்காக இதை வந்து கொண்டு வராருன்னே தெரியல. அப்போது இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒடுக்கிட்டு ஒருத்தர் தான், அவர் தான் வந்துட்டு உலக நாயகன், அவர் தான் கமலஹாசன் அப்படின்னு கொண்டு வரார். அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த இடத்துல தான் நான் ரஞ்சித் அவர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். காலா படத்துலேயும் முடிவில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இறந்து போகிற மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய நாயகன் வந்து இறந்து போயிட்டார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஜனங்களுக்குள்ள, ரசிகர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வரும், அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வரும். அப்படின்னால கடைசியாக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ரஜினியினுடைய முகத்தை மாஸ்காக வந்து போட்டிருப்பாங்க. இப்போ காலா வந்து ஒருத்தன் கிடையாது, ஒரு காலாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எல்லாரும் என்னவா மாறணும்னா காலாவாக மாறணும். அப்போ எவனோ ஒருத்தன் வருவான், அவன் தான் வந்துட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுவான் அப்படின்றது சரியான போக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு ஒரு முடிவை வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போ சரியான முடிவு என்னவாக இருக்கும்னா, நான் செய்த ஒரு மாற்றத்தை வந்து அடுத்தடுத்து வர்றவங்க கையில் எடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருந்ததாக நான் பார்த்தேன். அதில் கூட கலரை வந்து தூவும்போது சிவப்பு, கருப்பு, நீலம் இதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த நிற அரசியலை ரொம்ப சரியாக வந்து கொண்டு வந்திருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவர் சித்தார்த் வந்து இந்த அளவுக்கு காத்திரமான ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பயணம் செய்தவர் அந்த கதைக்குள்ளே திடீர்னு பார்த்தா அவர் வேணும் அப்படின்னு நம்பி நினச்சி உலகம் முழுக்க ஹேஷ்டேக் பண்ணவர், அவர் வந்தால் தான் இந்த சமூகம் திருந்தும், அவர் வந்தால் தான் இந்த நாடே முன்னேறும் அப்படின்னு நினச்சவர், திடீர்னு அவரை போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த கதாபாத்திரத்தினுடைய வெயிட்டேஜை ரொம்பவே குறைக்குது. அப்படி குறைத்ததன் வழியாக யாரை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இவர் தான், கமலஹாசனை தான். அந்த இடம்தான் இந்த ஒற்றை நாயகன், அதாவது ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மறுபடியும் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு அப்படின்றது இன்னும் வரவே இல்லை. அதனால் இப்போது இந்தியன் 3 வந்தாலும் அப்போது இன்னும் கமலை என்ன கோரம் பண்ணி வைப்பாங்களோ தெரியல. இப்போவே என்னால் கமலை வந்து நினச்சி பார்க்க முடியல. இன்னும் அந்த நேரத்தில் இன்னும் எந்த அளவுக்கு மேக்கப்பை போட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இதை தாண்டி இந்த ஹீரோ வர்ஷிப், இந்த ஒன் மேன் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த சமூக மாற்றத்தை பரவலாக்கணும், அதை வந்துட்டு ஒரு கதையின் வழியாக சொன்னால் இன்னும் கூட அந்த கதை
வெயிட்டேஜோட இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்தியன் 2க்கான ரீசன் என்ன, இந்த கதைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்தியன் 3ல தான் நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் வந்து இதை நம்மளே படம் பார்க்கவோனே சரி இந்தியன் 3ல ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதில் அப்படி ஒரு ஆறுதலும் வருது, எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதில் தான் நம்ம வந்து அதை தான் கொண்டு வராங்க. ஸோ இந்தியன் 3 இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்துடும் அப்படின்னு பல செய்திகள்லாம் வருது. ஸோ இந்தியன் 3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்தியன் 2 பற்றி இன்னைக்கு பல செய்திகள், உங்களோட கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம்.